இப்பயும் நீங்க வந்து அத பத்தி எதுவுமே பேசல. அதுக்கான ஏற்பாடுகள எதுவுமே பண்ணல. நீங்க திரும்ப திரும்ப வந்துட்டு கலவரம் ஒன்றும், இல்ல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்டின்றீங்க. அப்போ உங்களுக்கு உங்க அரசாங்கத்தின் மீதோ, அரசாங்க துறை மீதோ, உங்க போலீஸ் மேலயோ நம்பிக்கை இல்லையா? அவங்களுக்கு இதை நிர்வகிக்கக்கூடிய திறமை இல்ல அப்படின்னு இந்த தமிழக அரசாங்கம் நினைக்குதான்றது தானே கேள்வி. ஏங்க ஒரு கோயில்ல போய் விளக்கேத்துறதுக்குலாம் கலவரம் பண்றோம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, மதத்த வச்சு அரசியல் பண்றது யாரு? திமுகவா? பாஜகவா? இப்போ ஒவ்வொரு வாட்டியும் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க 50, 60 வருஷமா. நீங்க உங்க கட்சி தலைவர் யாரு? திரு அண்ணாதுரை அவர்கள். அவர் என்ன சொன்னாரு? "ஒன்றே குலம், ஒருவனே தேவன்" சொன்னாரு. உங்க கட்சி தலைவர் அதானே சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க? கடவுள் மறுப்புன்றீங்க. ஸோ உங்க கொள்கையில நீங்களே கிளியரா இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு உங்க தேர்தல் நோக்கத்துக்காக உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கொள்கைய வடிவமைச்சுக்கிறீங்க. புதுசா தானே கொள்கை மறுப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்க தலைவர் என்ன சொன்னாரு? கடவுள் இருக்காருன்னு தானே சொன்னாரு. இப்போ உங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் கோவிலுக்கு போகும்போது, அங்க அங்க இருக்கக்கூடிய சடங்குகள பண்ணும்போது, அங்க இருக்கக்கூடிய கலாச்சார விஷயங்கள ஃபாலோ பண்ணும்போது என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கு. அத வந்து நம்ம வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய நம்பிக்கைய நீங்க கெடுக்கக்கூடாது. அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் குடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரியான தனிப்பட்ட சுதந்திரம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் இருக்கா இல்லையா?